கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் எதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி தொடுறார் அப்படின்னா, வசனத்தை என் வாயில வைக்க. நல்ல கவனமா கேளுங்க. ஏன் வார்த்தையை வைக்கிறதுக்காக கர்த்தர் தொடணும்? இதை நான் எப்படி சொல்றேன், நம்ம ஒவ்வொன்னா பாடணும்ல. இந்த வார்த்தை காலையில இருந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாடலையும் கூடவே பாடி பாடி இந்த வார்த்தையை வைத்த கொஞ்ச நேரம் மெடிடேட். அப்போ ஆவியானவர் என்கிட்ட இடைப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை, நான் எங்க தொடுறேனோ அங்க என் வார்த்தையை வைப்பேன் ஆண்டவர். அப்போ என் கண்ணை நீங்க தொட்டீங்கன்னா என் கண்ணில் வார்த்தையை வைப்பீங்க. அப்போ என் கண்கள் இந்த வசனத்தை பார்க்கும். என் காதை நீங்க தொட்டீங்கன்னா என் காதுல வார்த்தையை வைப்பீங்க. அப்போ என் காதுகள் அந்நிய சத்தத்தை கேட்காது, உம்முடைய சத்தத்தை கேட்கும். என் நாவை நீங்க தொடுவீங்கன்னா என் நாவில வார்த்தையை வைப்பீங்க. அப்போ என் வாயில் அவிசுவாசம் பேசப்படாது, வாசனம் பேசப்படும். என் இருதயத்தை நீங்க தொடுவீங்கன்னா என் இருதயத்தில் உங்க வார்த்தையை வைப்பீங்க. நல்ல கவனிங்க. கர்த்தர் வாயை தொட்டு வார்த்தையை வைக்கிறாருன்னா, கர்த்தர் தொடும்போது அந்த பகுதி அந்த வார்த்தை வைப்பதற்கு ஏதுவான இடமாய் மாறுகிறது. ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அப்படி சொன்னதுமே ஏசாயா 6வது அதிகாரம் அதனுடைய 6, 7 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு. ஏன் ஏசாயாவின் வாயை கர்த்தர் தொடுறார்? ஏன்னா ஏசாயா வாயை பத்தி தான் சொல்றான். ஏன் எரேமியாவின் வாயை கர்த்தர் தொட்டார்? எரேமியாவும் வாயை பத்தி தான் சொல்றார். எரேமியா என்ன சொல்றார் தெரியுமா? நான் பேச அறியேன். எரேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். அதனால கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? வாயை தொடுறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் பார்வை சரியில்லைப்பான்னு நான் என்னை சொல்லும் போது தொடுவா.